இலங்கை 2009 வருடம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு பௌர்ணமி நாள் பின்னிரவு 1 மணி. தலைமன்னார் அருகில் பனைமரங்கள் அடர்ந்த கடற்கரை பகுதி. 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீடு, வியர்வை சிந்தி விவசாயம் செய்த நிலம், ஆசையோடு வளர்த்த ஆடு மாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள படகுத்துறையை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு வருவது கௌரவமான வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, கௌரவமான மரணத்திற்காகவும் தான். ஏனென்றால் இலங்கையில் ஈழத்தமிழர்களின் மரணங்கள் மதிக்கப்படுவதில்லை. அப்பா, இன்னும் எவ்வளவு தூரம்பா போகணும்? இன்னும் 1 மணி காலத்தில் போயிடலாம். செஞ்சிருங்க, நந்தனுக்கு சொல்லிட்டீங்களா? எத்தனை முறை சொல்றது? அவனுக்கு சொல்லியாச்சு. பணங்காட்டுக்கு வர சொல்லி இருக்கு. அவன் வந்துடுவான். நீ பேசாம வா. அப்பா, என்னால் ஓட முடியவில்லைப்பா. நிக்காத பிள்ளை, சுட்டுடுவான். கெதியாவா பிள்ளை, கெதியாவா வள்ளி. ஓடு 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 ஓடு. வா வா வா. நல்லூர் கந்தா, அம்பாளாச்சி, எங்கட மகனை எங்களோட சேர்த்துருங்கோ. சூந்தி, உன்ற மகன் அழாம வரானே, நல்ல பிள்ளை. நான் கூட இருந்தா போதும் அம்மா. எங்க வேணுமானாலும் வருவான். நான் அவன் பக்கத்துல இருக்க வேணும். அது போதும் அழகனுக்கு. எங்கட ஊர்ல குண்டு விளையக்க எல்லாரும் காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தேன். நான் அழகனை தேடி கண்டுபிடிக்கல. அழகன் தான் என்ன தேடி கண்டுபிடித்தான். நான் எங்கிருந்தாலும் தேடி வந்து என்னட்ட சேர்ந்துடுவான். அண்ணா வந்துட்டேன். அண்ணா, நந்தா, எப்படிப்பா வந்தது? ஆமிக்காரன் கிட்ட பிடிபட்டதா சொன்னாங்க. ஆமிக்காரன் கேம்புக்குள்ள கூட்டி கொண்டு போய் கேப்பா சுட்டாங்க. சுண்டடி படையில ஓடி வந்துட்டேன். என்ற கடவுளே, நல்லூர் கந்தன் தான் உன்னை காப்பாத்திருக்கான். சரி சரி, கெதியா வலிக்கு இருக்கோ, போட்காரன் வந்துடுவான். ராசஸ்தனா, ஒன்றுதுரை காணலையே. பொண்ணுதுரையும் நந்தனும் முன்னால் நடந்து போயிட்டாங்கப்பா. பிள்ளை, காலெல்லாம் நோவுது. கொஞ்ச நேரம் இஞ்ச இருந்துட்டு போவோம். ஓம் அம்மா. சுகந்தி, நடக்க தொடங்கி 3 நாள் ஆச்சு. நல்ல வேலையம்மா. காட்டு பாதையால வந்ததால ஆமிக்காரண்ட கண்ணில படையில்லை. நல்லூர் கொந்தனும் அம்மாளாச்சியும் எங்களை கைவிட மாட்டாக. பிள்ளை பிள்ளை, நான் உன்னிட்ட கொண்டு கேட்கிறேன், கோவிக்காத என்ன? என்ற கணவரை பற்றித்தானே கேட்க வாரியல். இருக்கிறாரம்மா, மாவீரர் துயிலும் இல்லத்தில். அவர் வீரச்சாவடைஞ்சிட்டாரம்மா.
என்ற மகன் அழகனுக்காகத்தான் இந்தியாவுக்கு வாரேன். இல்லையென்றால் என்னண்டாலும் சரி என்று இஞ்சியே இருந்திருப்பேன். ஒன்று நிலைமை தான் புள்ள எங்களுக்கும். சுகந்தி, உனக்கு தெரியும் தானே புள்ள, பொண்ணுத்துறை வீரச்சாவை அடைஞ்ச தேதி தெரியாம அவனுக்கு 8:32 செய்யலாம தவிக்கிறேன். என்ன இங்கே இருந்துட்டியல்? போட்காரன் எங்களுக்காக காத்திருக்க மாட்டான். கெதியா வெளிக்கிடுங்க. தாத்தா, ஏன் என்னட்ட கதைக்க மாட்டேனன்றியல்? ஒன்றை பேர் என்ன பிள்ளை? தாத்தா, நான் சுகந்தி. எத்தனை முறை உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன், மறந்துட்டீங்களா? சுகந்தி, பொண்ணுதுரை கண்டையோ? பொண்ணுத்துறையா? என்ற பேர் பொண்ணுதுரை. இங்கே தான் வந்து கொண்டிருக்கிறான். பொண்ணுத்துறையா? தாத்தா, என்ன கேட்குறீள்? அம்மா, தாத்தாவுக்கு என்ன பிரச்சனை? அதை ஏன் கேட்குற சுகந்தி? அவர் வீட்டுக்கு மேலே கொத்து குண்டை போட்டுட்டாங்க. அண்டையில இருந்து மூளை குழம்பி போச்சு. அம்மா, போட்காரனுக்கு எவ்வளோ கொடுத்த நீங்கள்? தலைக்கு 10,000 கொடுத்தோம். அது சரி, நீ எவ்வளவு கொடுத்த? என்னட்ட காசு இல்லையம்மா. 5 பவுன் தாலி கொடி தான் இருந்தது, அதை கொடுத்துட்டேன். அட புள்ள, ஏன் இவ்வளவு கொடுத்த? நல்லூர் கந்தன் எங்களை கைவிட மாட்டான். எப்படியும் நல்லபடியா எங்களை இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அப்பா, எங்களோட வீட்டுக்கு எப்பப்பா போவோம்? இந்தியாவில் கொஞ்ச நாள் தான் இருப்போம். பிரச்சனை முடிஞ்ச பிறகு எங்கட வீட்டுக்கு வந்துடுவோம். அப்படி என்றால் எங்களோட வீட்டுக்கு போகேக்க நான் நட்ட மாமரம் வளர்ந்திருக்கும் தானே? வள்ளி, வீட்டையே நெச்சு கொண்டிருக்காது. நாங்கள் திரும்பி போகைக்க எங்களோட வீடு இருந்த இடம் தரமட்டமாயிருக்கும். நந்தா, ஏன் அபசகனமாய் கதைக்கிற? எங்களோட வீட்டை பாதுகாப்பாத்தான் நல்லூர் கந்தன் வச்சிருப்பான். நான் ஏந்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஓ, ஊரில் எல்லா வீடும் அழியும், ஆனால் எங்களோட வீடை மட்டும் நல்லூர் கந்தன் பாதுகாப்பாக வச்சிருப்பான். பகடியாக கதைக்கிறேன் அம்மா. நந்தா, நல்லூர் கந்தனை பகுடி பண்ணாதே. சூரனைய வதம் பண்ணினவன் நல்லூர் கந்தன். சூரன் என்றால் யாரம்மா? அவன் ஒரு அசுரன். வள்ளி, ராட்சசன் போல் இருக்கும் அசுரனை மட்டும்தான் கந்தன் அழிப்பான். மனுஷ ரூபத்தில் இருக்கிற அசுரங்களை அழிக்க மாட்டான். அப்படித்தானேம்மா? முட்டாள், தெய்வத்தை பழிக்காதேடா. எங்கட வாழ்க்கையே நரகமாயிடும். இப்போ மட்டும் என்ன சொர்க்கத்தில் இருக்கணும்? நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? சொல்லம்மா, பதில் சொல்லம்மா. எங்களை ஆமிக்காரன் இப்போ பார்த்தா என்ன நடக்கும்? பதில் சொல்லம்மா. அதுக்காக சாமியை பழிக்க வேண்டாமடா நந்தா. ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீள்? பேசாம இருங்க. அப்பா, துன்பப்படும் போது காப்பாற்றத்தான் கடவுள், இல்லை என்றால் அது கடவுள் இல்லை. கோவப்படாதேடா நந்தா. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நல்லூர் கந்தன் தான். சுவந்தியக்கா, சாமியை பழிக்க வேணும்னு எனக்கு என்ன ஆசையா? அந்த சாமி தான் எங்களையெல்லாம் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக கூட்டி கொண்டு போகும்ண்டு முட்டாள்தனமாக பேசுகிறது தான் என்னால் சகித்து கொள்ள முடியல. எனக்கு ஆனாவன்னா சொல்லி கொடுத்தாவே மேலே சொல்லி வைக்கா. அவாவை கற்பழிச்சு உடம்புல சொட்டு துணியும் இல்லாமல் தலைவர முண்டம்பறையாக போட்டுட்டு போனாங்களே, அப்போ உங்களோட கந்தன் என்ன செய்து கொண்டிருந்தார்? வசந்தன் மேலே செல்லடிச்சு இப்போ கால் 2 இல்லாமல் முகாமில் தினம் தினம் செத்து கொண்டிருக்கானே, அது உங்களோட கந்தன் கண்ணில் படையிலையா? என் அண்ணன் பொண்ணுத்துறையை கைகால கட்டி நிர்வாணமாக்கி பின்னந்தலையில் சுட்ட போதும் உங்களோட கந்தனுக்கு கோபம் வரையிலையே. ஏன் அவர் கையில் வேலாயுதம் எதுக்கக்கா? அம்மா, நீ தான் இன்னும் கந்தனையே நினச்சி கொண்டிருக்கிறாய். ஆனால் கந்தனுக்கு உன்னை பற்றின கவலையே இல்லையே. இருந்திருந்தா நாம் இந்தியாவுக்கு ஓட வேண்டிய அவலம் இல்லையே. பிச்சைக்காரர் போல இந்தியாவுக்கு போகிறோம். தம்பி, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டது. இனி கோவப்பட்டு பிரயோசனம் இல்லை. இது எங்களோட விதி. எங்களோட வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் இப்படித்தான் இருக்கணும் என்று தலையில் எழுதியிருக்கு. அதை நாங்கள் அனுபவிச்சுத்தான் ஆகணும். உங்களை விட அம்மா பரவாயில்லைப்பா. விதி நல்ல வசதியான வார்த்தை. மாணிக்கம் சித்தப்பா வீட்டில் செல் விழுந்ததை மறந்துட்டீங்களா? அவர் உங்களோட தம்பி தானே. அவர் குடும்பத்தில் எல்லோரோட உடம்பும் சிதறி போய் அடக்கம் செய்யக்கூட இல்லாமல்
பக்கத்து வீட்டு ராசூதர மாஸ்டர் வீட்டில் செல்விழுந்ததே அது அவரோட விதியா? அப்படி அவர் வீட்டில் குண்டு விழ வேணுமென்று அவர் தரையில் எழுதியிருந்ததா? அதை சொல்லுங்கப்பா. அப்பா, நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். நான் இந்தியாவுக்கு வரே இல்லை. நந்தா, உன்னோட கோவத்துல நியாயம் இருக்கு, அதை நான் மதிக்கிறேன். ஆனா கோவத்துல எந்த முடிவும் எடுக்க கூடாதுடா, அது தப்பா போயிடும்டா. ஏ நந்தா, எங்கட நாட்டுக்காக உன்ற அண்ணன் பொண்ணுதுரையை கொடுத்துட்டோம். உன்னையும் இழந்துட்டா நாங்க அனாதையாய் போவோம்டா. இந்த பொம்பளை பிள்ளைக்காகவது நீ எங்களோட வரணுமடா. அண்ணா, எங்களெல்லாம் விட்டுட்டு போகாதேனா. நீங்க தான் ராஜரத்தினம், எல்லாரும் கெதியா போட்டுக்கு கூட்டி கொண்டு வாங்கய்யா. போட் வந்தாச்சு, போட் வந்தாச்சு. நந்தா, சுகந்தி, வள்ளி, கெதியா ஷாப்பிங் பேக் எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க கெதியா, வாங்க வாங்க வாங்க. நந்தா, தாத்தாவை போட்ல ஏத்தப்பா. பாப்பா, போட்டு ஓரமா போகாத, நடுவுல உட்காரமா. நந்தா, ஷாப்பிங் பேக்கை எல்லாம் போட்டு நடுவுல வை. சுகந்தி, கெதியா போட்டுல ஏறம்மா. வள்ளி அழகனை இறுக்கி பிடிச்சுக்க விழுந்துட போறான். சரிங்கப்பா. அம்மா, இங்க வாமா. அம்மா, இங்க வாமா. அண்ணா, கொஞ்சம் வேகத்தை குறையுங்களேன், நாங்கள் போய்கொள்றேன். வேகத்தை எல்லாம் குறைக்க இயலாது, சும்மா இரமா. அம்மா, இங்க சுகந்தி, நீ இங்கால வாயேன். அழகன் கத்திக் கொண்டிருக்கிறான். அழகா, அழாதேடா, நான் அங்கால வாரன். அக்கா, இருங்க, இந்த கையை பிடிச்சு கொள்ளுங்க. கெதிக்காரன் போல தெரியுது, போட்ட திருப்ப போறேன். அந்த பொம்பளையை காப்பாற்ற இயலாது. போட்டு நிறுத்துறாங்க, எல்லாரும் கெதிக்காரன் சுற்றுவான். ஒழுங்கா இந்தியாவுல போய் நிம்மதியா வாழ்ற வழியை பாருங்க. ராசரத்னம், சுகந்தி ஏன் கடலை குதிச்சா? சுகந்தி மீன் பிடிக்க போயிருக்கிறாப்பா. பொண்ணுதுரை காணலையே. பொண்ணுதுரை அடுத்த போட்ல வரானா. சரி சரி. ஐயோ, நேவிக்காரனுக்கு பயந்து பாம்புத்தீவு பக்கம் வந்துட்டேன். பாம்புத்தீவுக்குள்ளே போனால் பாம்பு குத்தி செத்துருவேன்னு ராசையா சொல்லியிருக்கான். விடிய போகுது. இதுதான் இந்தியாவென்று சொல்லி இவங்களை இங்கேயே இறக்கி விட்டு போயிட வேண்டியதுதான். ஐயா ராஜரத்தினம், இந்தியாவுக்கு வந்துட்டோம். கெதியா எல்லாரும் இறக்குங்க. ஐயா, இதுதான் இந்தியாவா? ஆமாங்க ஐயா, இதுதான் இந்திய கடற்கரை. கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ராமேஸ்வரம் வந்துடும்.
ஊர் இல்லையாப்பா? வள்ளி, கொஞ்ச தூரம் இப்படியே நடந்து போனா ஊர் வந்துடும். விட்டு பொறுமையா, ஊர விட்டு பொறுமையா, நாட்டை விட்டு பொறுமையா, ராதியத்து பொறுமையா, நாட்டை விட்டு பொறுமையா, ராதியத்து பொறுமையா, அரசாங்கமே ராணுவமே பொறுமையா பொறுமையா. ராமேஸ்வரம் அருகில் இருக்கிறது என்று போட்காரன் சொன்னான். ஆனால் இங்கே அருகில் ஊர் இருக்கிற அறிகுறியே இல்லையே. எரிகனைய எரிய வேணா, எரிய போன எங்க மேல துப்பாக்கிய தூக்காதீங்க, தொலைஞ்சு போன எங்களுக்காக, தொலைஞ்சு போன எங்களுக்காக இறங்கி தாங்காதையா, விட்டு பிடிச்சு போனோம் ஐயா. உச்சிமானம் பறந்து பறந்து உசிரை எடுக்க வேணாம் ஐயா, விஷம் இருந்தா கொடுத்திடுங்கய்யா, விரும்பி செத்து போவோம் ஐயா, விரும்பி செத்து போவோம் ஐயா, விரும்பி நாங்கால என்ன இருக்குன்னு பார்த்து கொண்டு வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா, நானும் அங்கால என்ன இருக்குன்னு பார்த்து கொண்டு வரணுப்பா. சரி. பொறுமையா பொறுமையா, அரசாங்கமே ராணுவமே பொறுமையா பொறுமையா, வீட்டை விட்டு பொறுமையா, ஊர விட்டு பொறுமையா, நாட்டை விட்டு பொறுமையா, ராதியத்து பொறுமையா, நாட்டை விட்டு பொறுமையா, ராதியத்து பொறுமையா, அரசாங்கமே ராணுவமே பொறுமையா. அப்பா, அங்கால கடல் தான்ப்பா இருக்கு. போம், அங்காலையும் கடல் தான் இருக்கு. அப்படி என்றால் நாங்கள் ஒரு சின்ன தீவிலே இருக்கிறோம். பொறுமையா பொறுமையா பொறுமையா. அப்பா, அங்கால ஒரு போட் போகுதுப்பா. தாத்தா, அம்மா எங்க தாத்தா? அம்மா கடலில் இருக்கு. கடல் எங்க தாத்தா? அங்கால போய் கூப்பிடு, அம்மா வருவா. அம்மா, 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 இங்க வாமா, எனக்கு பசிக்குதுமா.
வள்ளி, நீயும் அழகனும் தீவுக்குள்ளேயே விளையாடிக் கொண்டிருங்கோ. கடற்கரையில விளையாட வேண்டாம். ஏனப்பா அப்படி சொல்லுறியல்? ஆமிக்காரண்ட கண்ணில பட்டால் சுட்டுடுவான் வள்ளி. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். எங்கட ஆமிக்காரன் எங்களை காப்பாற்றதானே வேண்டும். ஓம் வள்ளி. அப்படி என்றால் எங்கட ஆமிக்காரன் எங்களை ஏன் சுட வேண்டும்? என்ற ஊரிலும் என்ற பள்ளிக்கூடத்திலும் ஏன் குண்டு போட வேண்டும்? அது பிள்ளை அண்ணாட்டகாளன். வள்ளி, இப்போ உனக்கு சொன்னா விளங்காது. நீ வளர்ந்து பெரியாளான பிறகு ஏன் குண்டு போட்டாங்கன்னு தெரியும். அப்பா, இந்தியாவிலும் பங்கர் இருக்குமாப்பா? இந்தியாவில் பதுங்கு குழி இருக்காது வள்ளி. அங்க விமானத்திலிருந்து குண்டு போட மாட்டாங்க. நீ தெருவிலே சுதந்திரமா விளையாடலாம். அப்படி என்றால் இந்தியாவிலே இருந்திடலாம்ப்பா. சரி வள்ளி, இந்தியாவிலேயே இருந்துடலாம். சுகந்தி, எப்படி புள்ள இங்கால வந்தாய்? அழகன்தான் கடலுக்குள்ள வந்து என்னை இங்கால கூட்டி கொண்டு வந்தானம்மா. அழகனுக்கு அம்மா மேல எவ்வளவு பாசம். ஓமம்மா, தமிழ்நாட்டுக்கு போய் அழகனை படிக்க வைக்க வேணுமென்று ஆசையம்மா. சுகந்தி, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எங்கள இனம். எங்களுக்கு அவர்கள் உதவி இயலல் என்றால் வேறு யார் உதவி செய்வார்கள்? அப்பா, அம்மாவுக்கு எங்கட தமிழ்நாட்டு சொந்தங்கள் மேலே இப்போதுதான் நம்பிக்கை வந்துருக்கு. ஓம் நந்தா, கொஞ்ச நாளாத்தான் நல்லூர் கந்தனையும் அம்மாளாச்சியையும் விட்டு வச்சிருக்கிற அவங்க அம்மா. என்னாச்சு இவனுக்கு? மீன்பாடுக்கு போகும்போதே குடிக்கிறான். வாருங்கோ அண்ணா, போட்டிலே வாரா. அப்பா, சுகந்தி அக்கா வேற இல்லையாப்பா? சுகந்தி தீவை சுற்றி பார்த்து கொண்டிருக்கா வள்ளி. அண்ணா, அண்ணா. ஏய், யாரை பார்த்து கையாட்டுற? நீ ஏதோ ஒரு ஆவியை பார்த்து தான் இப்படிலாம் பண்ணுறான். முந்தா நாள் பூரா இவனை காணாம். இங்கே தான் வந்திருப்பான் போல் இருக்கு. யாரை பார்த்து கும்பிடுற? எவனாவது பாம்பு ஊற்றி செத்துருப்பான். ஐயா குளத்தை அடக்கம் பண்ணியிருப்பாரு. இவனுக்கு இதே வேலையாக போச்சு. இனிமேல் இந்த பாம்பு தீவு பக்கமே வரக்கூடாது. தங்களுடைய மரணத்திற்கு மரியாதை செய்த இந்த மீனவனுக்கு நன்றி சொல்கின்றன இந்த அப்பாவி ஈழத்தமிழர்களின் ஆத்மாக்கள்.